சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க. நேற்று இரவு மதிய மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கள்ளு குடிச்சு தெருக்கு வாடா, கள்ளு குடிச்சு எவன் கேட்டால் திமுலா நடடா, சோழ வேத்துடா, சமூக ஒழுக்கக்கேடான்னு பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் பட முடியும் நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது, தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார். தமிழ் என்கிற பிரைடு இருக்கிறால் தமிழர் என்று சொல்வோம் என்று இருக்கிறோம் என்றால், அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால், அவர் RSS-ஐ விட ஆபத்தானவர். RSS-இன் கைக்கூலியாக மட்டுமல்ல, இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை, ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார். இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். இவரை போன்று எண்ணிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க. எங்களை போன்ற இளைஞர்களுடைய அரசியலை, அறிவை சுரண்டி, பொருளாதாரத்தை சுரண்டி, உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள். எத்தனை கதைகள். ஒன்று, எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார், அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிட சொன்னார். தேக்கு மரத்தை நடுவதற்கே 1 லட்சம் தேக்கு மரத்தை நட சொன்னார் என்று பேசிவிட்டு, மான் சுடுவதற்கு தடை இருந்தபோது மானை சுடச் சொல்ல பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை கொச்சைப்படுத்துவது. ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கம், நான் அங்கு போன போது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன், அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்ட களத்துக்கு போனவர் சைட்டட் ஊர் சுத்தினேன், நான் ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை, அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், ஒரு மாவீரனை, போராளியை சந்தோஷ் அவர்கள் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞரிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை, தமிழ் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார். இது ஆபத்தான மனநோய் மட்டுமல்ல, அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான். எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கு இருக்க தம்பிகளிடம் எந்த ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ, எந்த ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ, அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது, சீமான் காட்டி கொடுத்ததான் வீழ்ந்தது. வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கோரிக்கை வைத்து விடுவார் என்பதற்காக, அவர்கள் வசதிக்காக நான் தான் மேதகு பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர், நான் தான் சேரலாதன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யை பேசி அந்த பல லட்சம் இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக, வாய்ப்புக்காக ஈழம் என்ற அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமான் என்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கேள்விகளை கேட்கலாம்.